இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு ஆர்வக்கோளாறு ஆகும். எதையும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கலந்த விருப்பமே ஆர்வம் ஆகும். இது ஒரு உணர்ச்சி நிலை, மனித மேம்பாட்டிற்கு உதவும் சிந்தனையுடன் கூடிய ஒரு தரம் ஆகும். அறிவு மற்றும் திறமையை பெறக்கூடிய விருப்பமே ஆர்வம் ஆகும். ஆர்வம் வேறு, ஆர்வக்கோளாறு வேறு இல்லைங்களா அன்பர்களே? முதல்ல இந்த ஆர்வக்கோளாறில் இருக்கிற கோளாறு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்களா? இந்த கோளாறில் உள்ள கோளாறு என்னென்னா, இந்த கோளாறுக்கு 2 அர்த்தம் இருக்குங்களாம். நேர்மறை கோளாறுன்னு ஒன்று, எதிர்மறை கோளாறுன்னு ஒன்று. முதல்ல நாம் இந்த நேர்மறை கோளாறுனா என்னன்னு பற்றி சிந்திக்கலாங்க. இது மதுரை வட்டார வழக்கில் பயன்படுற கோளாறுங்க. அதாவது ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா மதுரைக்கார பெருசுக்கிட்ட கேட்டோம்னா உடனே அவர் நான் ஒரு கோளாறு சொல்லட்டுமான்னு சொல்லி ஒரு சரியான தீர்வை சொல்லிடுவாருங்க. இங்கே கோளாறு சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு சரியான நலம் தரும் வழியை காட்டுதல் அப்படின்னு அர்த்தம்ங்க. பார்த்து கோளாறாக போயிட்டு வாங்க அப்படின்னா சரியான வழியில் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இது தஞ்சாவூர் வட்டார பகுதி. கோளாறு ஆயிடுச்சு, கோளாறாக போச்சு அப்படின்னா எதிர்பான தவறான விளைவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தங்க. இது எதிர்மறை அர்த்தம் தரும் சொல்லுங்க. சரியான கோளாறு பிடிச்ச ஆளாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. செரிமான கோளாறு, தொழில்நுட்ப கோளாறு இவையெல்லாம் எதிர்மறை விளைவை குறிக்கும் கோளாறுங்க. நமக்கே தெரியும். இப்போ நான் ஒரு ஆர்வக்கோளாறு பற்றின கதை சொல்ல போகிறேங்க. அந்த கோளாறு நேர்மறை ஆர்வக்கோளாறா, எதிர்மறை ஆர்வக்கோளாறுன்னு நீங்கள் தாங்க பதில் சொல்லணும். இந்த கதை நான் படித்ததில் உங்களுக்காக ஆர்வக்கோளாறுல சுட்ட கதைங்க. கவனமாக கேளுங்க. ஒரு தடவை ஒரு விமான துப்புரவு பணியாளர் ஒருவர் விமானத்தை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. விமானி அறையை சுத்தம் பண்ணுறப்போ அவரோட சேரில் விமானம் ஓட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்துச்சுங்க. அதுவும் பிராக்கெட்டில் ஆரம்ப நிலை மாணவர்களுக்கானது அப்படின்னும் போட்டிருந்துச்சு. ஆர்வக்கோளாறு காரணமாக நம்ம துப்புரவு பணியாளர் அதை எடுத்து பார்த்தாருங்களா. புத்தகத்தோட முதல் பக்கத்தில் விமானத்தை இயக்க சிவப்பு பொத்தானை அழுத்தவும் அப்படின்னு எழுதியிருந்துச்சுங்க. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அந்த சிவப்பு பட்டனை அழுத்திட்டாருங்க. என்னாச்சு? விமானம் இயங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம பணியாளருக்கு அப்படியே ஒரே சந்தோஷம். உடனே அடுத்த பக்கத்தை புரட்டி பார்க்குறாரு. விமானத்தை நகர்த்த நீல பொத்தானை அழுத்தவும் அப்படின்னு போட்டிருந்துச்சா. அதையும் உடனே ஆர்வக்காலரில் அழுத்திட்டாருங்க. விமானம் மெதுவாக நகர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவசரமாக 3வது பக்கத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் பக்கத்தில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, விமானம் வானில் பறக்க பச்சை பொத்தானை அழுத்தவும் அப்படின்னு போட்டிருந்துச்சுங்களா. கப்புன்னு அதையும் அழுத்தி விட்டாருங்க. விமானம் அப்படியே வேகமாக மேலே உயர்ந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ நம்ம பணியாளருக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் கூட விமானத்தை ஈஸியாக இயக்கி பறக்க வச்சுட்டோம் இந்த புத்தகத்தை படித்தது மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஆனந்த பரவச நிலையில் அப்படியே விமானத்தில் பறக்கிறாரு. ஒரு 20 நிமிஷம் கழிச்ச உடனே அந்த பரபரப்பு சந்தோஷம்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சு. உடனே விமானத்தை கீழே இறக்கணும் அப்படிங்கிற நினப்பு வந்துருச்சு. என்ன செய்யலாம்னு நினச்சாரு. உடனே 4ஆம் பக்கத்தை புரட்டி பார்க்குறாரு. அதில் விமானத்தை எவ்வாறு தரையில் இறக்குவது என்பது பற்றி அறிய நூலக காப்பகத்தில் இருக்கும், அதாவது லைப்ரரியில் இருக்கிற பார்ட் 2 பகுதி 2 வாங்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சுங்க. நம்ம ஆர்வக்கோளாறு துப்புரவு பணியாளர் இப்போ என்ன செய்ய போகிறாருங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுதுங்களா? எனக்கு ஒன்றுமே தோணலைங்க. என்ன செய்யறதுங்க? ஆர்வக்கோளாறு ஆபத்தை தந்துருச்சு. ஆமாங்க, இந்த கதை மூலமாக சிந்தனையற்ற ஆர்வக்கோளாறு ஆபத்தை தரும் அப்படிங்கிற உண்மை விளங்கி போச்சுங்களா? ஆர்வக்கோளாறுங்கிறது ஒரு அரை படிப்பு தாங்க. இது அபாயகரமானது மட்டும் இல்லைங்க, மாறாக அழிவையும் தரவல்லது. அரைக்கிணறு தாண்டிய ஒரு நிலைதான் இந்த ஆர்வக்கோளாறுக்காரன் நிலைங்க. பொறுமையின்றி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அதீத ஆர்வக்கோளாறின் காரணமாக சுய ஆராய்ச்சியின்றி செய்யும் செயல்கள் தரும் விளைவு வாழ்வில் சிக்கல், அது தருவது துன்பம். இந்த எதிர்மறை ஆர்வக்கோளாறு நேர்மறை ஆர்வக்கோளாறாக, அதாவது நலம் தரும் செயல்கள் செய்யும் ஆர்வமாக மாற்றுறது எப்படிங்க?
இந்த துன்பத்திற்கு காரணம் அறிவு வறுமை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சொல்லால் மட்டும் நம்பாதே மட்டும் இல்லைங்க, ஆர்வக்கோளாறால் சிந்திக்காமல் செயல்படாதே. டேக்கிங் ரைட் அண்ட் குயிக் டிசிஷன் வித் குயிக் இன்சைட் ஆஃப் தி மைண்ட், லிங்கிங் ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் ஃப்யூச்சர் ரிசல்ட்ஸ். இதுவே நுண்மான் நுழைப்புலன் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிகால ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கும்? மனவளக்கலை யோக பயிற்சிகளான அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளால் நமக்கு கிடைக்குங்க. சிந்தனை விளக்கம், விழிப்பு செயல்பாடு ஆகியவை ஜீவனை விடுதலை வழி வாழ வைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அருட்தந்தை. ஆர்வக்கோளாறுகள் அற்ற நேர்மறை சிந்தனைகள், நல்வழி காட்டும் கோளாறான ஆர்வங்கள் நலம் பல விளைவிக்கும். வாழ்க வளமுடன்.